வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, இட்லி பூ தான் பார்க்க போகிறோம். இட்லி பூ எல்லா கலரும் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆரஞ்சு கலரு, எல்லோ, ரெட்டு, எல்லா கலருமே இருக்குது. பாருங்கள், இது வந்து ஸ்கூலுக்கும் வைக்கலாம், காலேஜுக்கு வைக்கலாம், ஆஃபீஸுக்கு வைக்கலாம், வீட்டுக்கும் வைக்கலாம். ஜாடியிலையும் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சாணி குப்பை, எருவு, மண்புழு உரம், கொக்கோ பிட்டு 3 போட்டு வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் போட்டு அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக வரும். பாருங்கள், சின்ன செடியில் எப்படி பூக்குதுண்டு. ரெட் கலரு, ரோஸ் கலர்லாம் பாருங்கள், என்ன திருப்பூண்டு செடியிலே எப்படி பூக்குதுண்டு. சின்ன செடியாகவே இருக்குது, அதுலேயே எவ்வளோ அழகாக பூத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம், கீழே மண் தர இருந்தாலும் அப்படி நட்டுக்கலாம். பாருங்கள், ஒயிட்டு, இது டபுள் கலரு, இது ரெட் கலரு. பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். ஒயிட்டு, பாருங்கள், ரெட்டு நல்லா இருக்குது, டபுள் கலரோட நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோ பாருங்க, ஆரஞ்சும் டபுள் கலர் எல்லோவும் கலந்து. நல்லா ரோஸு பாருங்கள், நல்லா இருக்குது, ரோஸ் கலரில் இருக்குது. இது 2 கலர், டபுள் கலரு. நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்கவே. செடி ஒரு ஜாகம் தான் இருக்குது, ஆனால் நல்லா நிறையா பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். எல்லா கலருமே இருக்குது. இது வந்து கலருக்கு ஒன்றும் நல்லா பாட்ருக்கு வச்சோம்னா பில் தர போட்டு அது இதே மாதிரி கலருக்கு ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா அப்படியே பார்டருக்கு வச்சா நல்லாயிருக்கும் செடி. பார்ட்ரு இட்லி பூ பார்டருக்கு வைக்கிறது, பில்தரை போட்டு பார்டருக்கு வச்சா சூப்பராக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். இது தாம்பழ பைக்கு, கல்யாணத்துக்கு வேறு ஃபங்க்ஷன் எதுவும் வச்சாங்கன்னா தாம்பழ பைக்கு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். செடி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.